உங்கள் எம்எல்ஏ தான் எங்கள்கிட்ட வந்தாங்கிறாரு. நீங்களாம் என்கிட்ட வருவீங்களா? இப்போ நீங்கள் ஊடகத்தில் சேர்ந்தவனா என்கிட்ட தகவலுக்காக தான் வர்றீங்க. கேள்வி கேட்குறோம், அவர் என்ன சொல்கிறாரு, முடிஞ்சால் அவரை மடக்கி பார்ப்போமே அப்படின்னு தான் வருவீங்க. அது ஏற்க எங்கள் எம்எல்ஏ இருந்தவர் அங்கே வெற்றி பெற்றது அமமுக அதிமுக கூட்டணி எல்லா நிர்வாகிகள் உழைப்பால மக்கள் ஓட்டு போட்டது குக்கருக்கு. அவரை நீங்கள் அவரே உங்கள் வார்த்தைக்கு வச்சுக்கோ, அவரே உங்களை தேடி வர்றாருன்னு வச்சுங்க. அவரை நீங்கள் சேர்த்துக்கொள்வது இப்போ ஒரு எம்எல்ஏனால உங்களுக்கு அது குதிரை பேர வரலன்னு நீங்கள் நம்புறீங்க. உறுதியாக அவர் அமைச்சராக்கினா விஷயம் வரும். அதுபோல் அதிமுகவிலேருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்று பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கணமாக பேசியவர்கள் இன்றைக்கு நமது நண்பர்கள். அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க. அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போகிறேன், பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் போட்டிக்கிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்? நாங்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நீங்கள் கேட்குறது எப்படி சொல்லிடுறேன், நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எல்லோரும் சொல்கிறாங்க எலெக்ஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷனை தாங்காது, அதுக்காக நாங்கள் வெளியில் வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்கிறதோ, அவர்களை ஆதரிப்பது மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறதோ, அமைச்சர் பதவிக்காக அங்கே போய் சேர்ந்து புலகாங்கீதம் அடைவதோ, இது ஜனநாயகத்தில் தர்மத்திற்கு எதிரானது. சட்டப்படி வேணால் காங்கிரஸில் 5 எம்எல்ஏக்கள் போனது வேணால் சட்டப்படி சரியாக இருக்கலாம். மக்கள் இதெல்லாம் பார்த்து கொள்ளிட்டு தான் இருக்காங்க. அந்த 5 தொகுதியில் அவங்க அப்போனா தமாகாவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்களே, தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமே. மன்னார்குடியில் தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமே. தாவேக்கா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு செஞ்சுத்தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். உறுதியாக இந்த ஆட்சி கஷ்டகாலம்தான். இன்னும் சொல்ல போகிற இப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளோ நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாதம் தாங்குவாங்களா? அதனால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது. யார் தயாரா இருக்கா? யாரு? அவங்க போய் எப்படி ஆதரிக்க முடியும்? டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும் சார். அவங்க கட்சி தலைமை, நான் சொல்றது எல்லாம் அங்கே இருக்கிற 24 பேரோ 25 பேரோ என் நண்பர்கள் தான். ஒன்றும் அவங்களுக்கு நான் எதிரான கருத்தை சொல்லலை. அதாவது அவர்களை நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களை பத்திரிகையாளர்கள் மூலம் அவர்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரியும், எல்லாம் அரசியல் உள்ளவர்கள். அவசரப்பட்டோ கோபப்பட்டோ அவர்கள் செய்கின்ற முடிவு அவர்களுக்கு விபரீதமாகும். அம்மாவின் ஆட்சி கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அவர்கள் இவ்வாறு செய்வது உறுதியாக அவர்களையும் பாதித்து அம்மாவின் தொண்டர்களையும் பாதிக்கும்.